வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கேகே டீச் அண்ட் டெக் யூடியூப் சேனல். என்னுடைய நேம் கற்பகம். நான் ஒரு மல்டிமீடியா அண்ட் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ட்ரைனராக இருக்கேன். உங்களுக்கு ஃப்ரீயாக இந்த சேனல் மூலயமா வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்க மற்றும் தொழில் சார்ந்த முக்கியமான ஹை வேல்யூபிள் கம்ப்யூட்டர் கோர்சஸ்லாம் சொல்லித்தர போகிறேன். வித் கவர்மெண்ட் அப்ரூவ்டு கோர்ஸ் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட்டோட சொல்லித்தர போகிறேன். அது எந்த மாதிரியான கோர்சஸ், அந்த கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்காதவங்க மேலே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி அந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்குங்க. இதில் இருக்க கோர்சஸில் டிக் பண்ணியிருக்க கோர்சஸ் அதோட சாஃப்ட்வேர்ஸ்லாம் டீட்டெயில்டாக பார்த்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸஸ்லாம் பார்க்காதவங்க நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்லேயும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இதுவரை கம்ப்ளீட் பண்ண ஒவ்வொரு சாஃப்ட்வேரோட கிளாஸஸ் லிங்க் இருக்கும், பார்த்து கற்றுக்குங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற கோர்ஸ் நேம் DTP. ஓகே, இந்த டிடிபின்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபார்ம் டெஸ்க்டாப் பப்ளிஷிங் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ். ஷார்ட் டேர்ம்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் நீங்கள் படித்து முடிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 months கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் அண்ட் பிஸ்னஸ் ஓரியன்ட் கம்ப்யூட்டர் கோர்சஸ், சரிங்களா? அதாவது இந்த டிடிபி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஜாபுக்கும் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஓனாக ஏதாவது பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த டிடிபி கோர்ஸ் முடிச்சிங்கன்னா போதும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 types ஆஃப் சாஃப்ட்வேர் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ADOBE PageMaker, நெக்ஸ்ட் கோடல்டா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ADOBE Photoshop. ஸோ இந்த 3 சாஃப்ட்வேரும் பார்த்தீங்கன்னா இந்த டிடிபி கோர்ஸில் உங்களுக்கு வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, ஸோ இந்த டிடிபி கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக், சரிங்களா? பேசிக் நார்மலாக ஒரு டிடிபி ஷாப் கடையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபோட்டோஷாப் கடையாக இருக்கட்டும், ஸோ அதுலேருந்து ஒரு ஐடி கம்பெனியாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி என்ன ஒரு சின்ன லெவல்லேருந்து எடுத்து ஒரு பெரிய கம்பெனி, ஐடி கம்பெனி வரைக்கும், MNC கம்பெனி வரைக்கும் இந்த 3 சாஃப்ட்வேர் உங்களுக்கு அந்தந்த கம்பெனியில் அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் உங்களுக்கு இந்த டிடிபியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் வேகன்சிஸ் இருக்குது. ஸோ அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இது ஜாபுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஐடியா இருக்கிறவங்களுக்கும் இந்த பார்த்தீங்கன்னா இந்த டிடிபி கோர்ஸ் முடிச்சிங்கன்னா போதும். ஜஸ்ட் ஒரே ஒரு சிஸ்டம் மட்டும் இருந்தால் போதும். ஸோ நீங்கள் வீட்டிலேருந்தே கூட நீங்கள் என்ன பண்ணலாம், பிஸ்னஸ் ஒர்க்லாம் நீங்கள் இதில் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் வந்து ஹை ஸ்கோப் இருக்குது. அப்புறம் சேலரியும் உங்களுக்கு வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிடிபி என்ற கோர்ஸ் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி, அதாவது இந்த டிடிபியில் வந்து 3 சாஃப்ட்வேர் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா? ஸோ இது எந்த மாதிரி இடத்துலலாம் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் க்ரியேட் பண்ணுற இடம், மேகசின், ப்ரௌச்சர், போஸ்டரு, பேம்ப்ளெட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக்ஸ் டைப் பண்ணுற இடம், அதுக்கப்புறம் புக்கு, சரிங்களா? அந்த பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்கும் பார்த்தீங்களா புக்கு. ஸோ அந்த மாதிரி புக் க்ரியேட் பண்ணி அதை பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கன்வெர்ட் பண்ணுறது, வெப் பேஜஸ் க்ரியேட் பண்ணுறது, பேனர்ஸ் க்ரியேட் பண்ணுறது. பேனர்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சைஸ் விசிட்டிங் கார்டு, க்ரீட்டிங் கார்டு, இன்விடேஷன் கார்டு, ஸோ அதுமாதிரி சின்ன டிசைனிங்லேருந்து எடுத்து நீங்கள் பெரிய பெரிய பேனர் டிசைனிங் பண்ணுற வரைக்கும் எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு வந்து இந்த டிடிபி கோர்ஸில் படித்து முடிச்சிங்கன்னா நீங்கள் பண்ணலாம். ஸோ டிசைனிங் ஆஃப் ரெஸ்யூம், சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு ரெஸ்யூம் டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் நார்மலாக வேர்ட்லேயே பண்ணிடலாம். இதே ஒரு ரெஸ்யூம் வந்து கொஞ்சம் டிசைனிங்காக பண்ணணும், உங்களுக்கு உங்கள் ரெஸ்யூம் வந்து நீங்களே வந்து டிசைன் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்றப்போ நீங்கள் வந்து டிடிபி கோர்ஸ் முடிச்சிங்கன்னா பண்ணலாம். இந்த 3 சாஃப்ட்வேரையும் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லித்தர போகிறேன். ஸோ பார்த்து பயன்பெறுங்க. இப்போது இந்த டிடிபி கோர்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற சாஃப்ட்வேர் நேம் பேஜ்மேக்கர். வாங்க பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் போடக்கூடிய கிளாஸஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாரத்துக்கு 2 கிளாஸ் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன், வீடியோ போடுவேன். ஸோ கிளாஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. எப்போ உங்களுக்கு டைம் இருக்கோ அப்போ இந்த வீடியோ பார்த்து கற்றுக்குங்க. அது மட்டும் இல்லை, கற்றுக்க சாஃப்ட்வேர் இல்லாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மெயில் ஐடிக்கு என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணி தரேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெனு பாரில் டைப் பற்றின ஆப்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். டைப் நேம்லேயே இருக்குது. டைப் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டைப்பை பற்றினது தான், சரிங்களா? டெக்ஸ்ட் டைப் பண்ணுறதை பற்றினது தான் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்ன்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ட் படித்தவங்களுக்கு இந்த டைப்பில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பிகாஸ் அதில் பார்த்த ஆப்ஷன்ஸ் தான் இது எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏதாவது வந்து டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று போட்டுட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், ஏதாவது டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, டெக்ஸ்ட் டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டில் எந்த டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றணுமோ அதை அப்படியே ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு வேர்டோட ஃபாண்ட் ஸ்டைல் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். அந்த வேர்டை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணுறதா இருந்தாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக நான் வந்து ஃபாண்ட் ஸ்டைல் சேஞ்ச் பண்ண போகிறதுனால இது ஃபுல்லாக நான் ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு
டைப்பில் போயிட்டு ஃபாண்ட்டு கிளிக் பண்ணுறேன். ஃபாண்ட்டு கிளிக் பண்ணால் இங்கே நிறைய ஃபாண்ட் ஸ்டைல் காமிக்கும். ஸோ இல்லை உங்களுக்கு என்ன ஃபாண்ட் ஸ்டைல் வேணுமோ அந்த ஃபாண்ட் ஸ்டைலை வந்து நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த டைப்பில் இருக்கிற ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 90% எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு இந்த கண்ட்ரோல் பேலட் இருக்குது பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் பேலட்லேயே வந்துடும். ஸோ நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அங்கே தான் போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்ன டெக்ஸ்ட்டோ அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க ஆப்ஷன்ஸ், டைப்பில் இருக்க ஆப்ஷன்ஸ் எது நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் டெக்ஸ்ட் டூல் யூஸ் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். இல்லை நார்மலாக செலக்ஷன் டூ யூஸ் பண்ணி நார்மலாக இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே இந்த ஆப்ஷன்ஸே முதல்ல காமிக்காது. சரிங்களா, டெக்ஸ்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஆப்ஷனே காமிக்கல பாருங்கள். டெக்ஸ்ட் டூல் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். ஸோ நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஃபாண்ட் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறதா நீங்கள் இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபாண்ட் ஸ்டைல் சேஞ்ச் ஆயிடுச்சிங்களா. நெக்ஸ்ட்டு சைஸ் மாற்ற போகிறேன். இங்கே உங்களுக்கு சைஸ் மாற்றுறதா இருந்தால் உங்களுக்கு இங்கே நிறைய சைஸஸ் இருக்கும். என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் இங்கே சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு போல்டாக வேணுமா டெக்ஸ்ட் உங்களுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போல்ட் ஆகும், மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஆகிடும். சரிங்களா, ஸோ உங்களுக்கு இட்டாலிக்காக வேணுமா இல்லை டெக்ஸ்ட் வந்து அண்டர்லைன் பண்ணணுமா வேண்டாமா, சரிங்களா, கேப்ஷன்ஸ் சரிங்களா கொஞ்சம் கேபிட்டல் லெட்டரில் இருக்கும். சரிங்களா, ஸோ வேணுமானா வச்சுக்கலாம், வேண்டாம்னா நீங்கள் கேபிட்டல் லெட்டர் வந்து ஆஃப் பண்ணிடலாம். சரிங்களா, ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு இங்கே இருக்குது. சப்ஸ்கிரிப்ட், சூப்பர் ஸ்கிரிப்ட், லெட்டர் மட்டும் மேலே போகணும் கீழே போகணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேர்டில் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு இங்கே இருக்குது. எக்ஸாம்பிள் நான் வந்து H2 ஓன் டைப் பண்ணுறேன். இல்லை என்ன பண்ணுறேன், இந்த 2 மட்டும் செலக்ட் பண்ணுறேன். 2 மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். 2 மட்டும் உங்களுக்கு மேலே போயிடுச்சு பார்த்தீங்களா. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட லெட்டர் மட்டும் மேலே கொண்டு போகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட் இங்கே கீழே எஸ் மாதிரி சின்னதாக 2 சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு யூஸ் ஆகும். அதேமாதிரி உங்களுக்கு சின்னதாக அதை மட்டும் கீழே கொண்டு வரணும்னு நீங்கள் இந்த ஆப்ஷன் சரிங்களா இதை யூஸ் பண்ணிக்கலாம் மாதிரி இருக்குங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட லெட்டர் மட்டும் மேலே போகணும். இந்த ஃபார்முலாஸ்க்குலாம் மோஸ்ட்லி உங்களுக்கு தேவைப்படும். ஒரு குறிப்பிட்ட லெட்டர் மட்டும் உங்களுக்கு மேலே கொண்டு போகணும் கீழே கொண்டு போகணும்னா இங்கே சூப்பர் ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட் இருக்கும். அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நார்மலாக வந்து இந்த ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு அங்கே இருக்கும். ஸோ டைப்பில் பாருங்கள், இப்போ நம்ம பார்த்தோம்ல ஃபாண்ட் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறது, சைஸ் பார்த்தோம் இல்லையா இங்கே அந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு இங்கே இருக்குது, சைஸ் சேஞ்ச் பண்ணுறது. அதேமாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேக்ஸிமம் சைஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 72 தான் கொடுத்துருக்காங்க இல்லையா. 72 தாண்டி நீங்கள் அதிகமாக சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா இங்கே இந்த ஆப்ஷன் மூலிமா கொடுக்க முடியாது. டேரெக்டாக இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 80 கொடுக்க வேண்டியது இருக்குது. சேஞ்ச் ஆயிடுச்சிங்களா. ஸோ அதுமாதிரி நீங்கள் டேரெக்டாக டைப் பண்ணி இங்கே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீடிங்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து ஒரு லைனுக்கு இன்னொரு லைனுக்கு உள்ள இடைவெளி தான் லீடிங்னு இருக்குது. ஸோ லீடிங்கில் போயிட்டு இப்போ நார்மலாக ஆட்டோவில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம், நான் வந்து ஒரு 19 பாயிண்ட் வைக்கிறேன். 19 உங்களுக்கு கொஞ்சம் கம்மி ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா. இப்போ டைப்பில் போயிட்டு லீடிங்கில் போயிட்டு நான் வந்து ஒரு 36 கொடுக்குறேன். ஒரு லைனுக்கு இன்னொரு லைனுக்கு உள்ள இடைவெளி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கீங்களா. ஸோ ஒரு லைனுக்கும் ஒரு பேராகிராஃபில் ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கு உள்ள இடைவெளியை வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு இங்கே லீடிங்னு இருக்குது. நார்மலாக டிஃபால்ட்டாக ஆட்டோவில் வேணும்னா ஆட்டோவில் வச்சிடலாம். ஸோ நார்மலாக அந்த பேராகிராஃப்க்கு என்ன ஸ்பேஸ் வேணுமோ அந்த ஸ்பேஸ் அது கொடுத்துக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஸ்டைல்ன்றது பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்கன்னா போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன் பண்ணுறது அந்த ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு அங்கே இருக்குது. டைப்பில் போயிட்டு டைப் ஸ்டைலில் போயிட்டு நார்மல் வேணுமா, போல்டு வேணுமா, இட்டாலிக், அண்டர்லைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் த்ரூன்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃபில் நம்மளுக்கு தேவையில்லாத டெக்ஸ்ட்டை வந்து ட்ராக் பண்ணிவிட்டு டைப்பில் போயிட்டு டைப் ஸ்டைலில் ஸ்ட்ரைக் த்ரூ கொடுத்தா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து ஒரு கோடு விட்டா மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக் பண்ண மாதிரி ஒரு சிம்பிள் வந்திருக்கும். சரிங்களா. ஸோ இது எதுக்கு பிரிண்ட் கொடுத்தா அப்படியே பிரிண்ட் வந்துடும். இப்போ இது எதுக்கு நார்மலாக யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு கம்பெனியில், ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சுட்டு என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது ஃபைனல் பண்ணுவாங்க. ஃபைனல் பண்ணும்போது அதில் ஏதாவது உங்களுக்கு சூப்பர்வைசர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டேக்ஸ் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேராகிராஃப் வேண்டாம் டெலீட் பண்ணணும், இல்லை இந்த லைன் வேண்டாம் அதை டெலீட் பண்ணணும், இது கொஞ்சம் தப்பாக இருக்குது, ஸோ இதை வந்து டெலீட் பண்ணுங்க அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இல்லை அதில் ஏதாவது கரெக்ஷன் பார்க்கணும் அப்படின்றப்ப என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா எந்த பேராகிராஃபோ அந்த பேராகிராஃபோ லைனோ என்னவோ அதை ட்ராக் பண்ணி ஸ்ட்ரைக் த்ரூ பண்ணி அவங்க அனுப்புவாங்க. அவங்க அனுப்புனாங்கன்னா மறுபடியும் நம்மளுக்கு ரிட்டர்ன் வரும். வந்த உடனே நம்ம என்ன பண்ணலாம், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல டெலீட் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த பேராகிராஃபில், இல்லை ஏதாச்சும் எடிட் பண்ண சொல்லியிருக்காங்க, என்ன பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த பேராகிராஃபில் நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைக் த்ரூன்றது பார்த்தீங்கன்னா கம்பெனியில் மோஸ்ட்லி வந்து கோடிட்டு இந்த இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கோடிட்டு காமிக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இருக்குது, இதை வந்து கரெக்ஷன் பண்ணுங்கன்றதுக்காக நம்மளுக்கு வந்து அந்த கம்பெனி யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் அந்த ஸ்ட்ரைக் த்ரூன்றது. ரிவர்ஸ்ன்றது ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து பிளாக் கலரில் இருக்கு இல்லையா டெக்ஸ்டோட கலரு உங்களுக்கு ஒயிட் கலரில் மாற்றி கொடுக்கும். அதாவது பேப்பர் கலருக்கு உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஹைட் பண்ணி வைக்கிறது வேண்டாம்னா செலக்ட் பண்ணி டேட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். இல்லை எனக்கு வந்து என்னன்னா ஜஸ்ட் ஒரு ஹைட் பண்ண மாதிரி வேணும், அந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட் வந்து இருக்கணும், பட் என்னன்னா அது இல்லைன்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் பார்க்கணுன்றப்ப நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் வந்துடும். அப்படி இல்லை டேரக்டாக கூட நீங்கள் இங்கே வந்து கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் பேப்பர் கலருக்கு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பர்ட் கோர்னிங்கிறது ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ஒரு லெட்டருக்கும் இன்னொரு லெட்டருக்கும் உள்ள இடைவெளி தான் உங்களுக்கு எக்ஸ்பர்ட் கோர்னிங் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணும்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துக்கோங்க. இங்கே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே அட்ஜஸ்ட் ஆகும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெட்டருக்கும் இன்னொரு லெட்டருக்கும் உள்ள இடைவெளி வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் உங்களுக்கு இங்கே எக்ஸ்பர்ட் கோர்னிங்னு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ட்ராக்கிங்கிறது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, இல்லை கொஞ்சம் லூஸ் பண்ணணும், டெக்ஸ்ட் வந்து ரொம்ப இடைவெளி ரொம்ப லூஸ்னஸாக இருக்குது, கொஞ்சம் டைட் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு இந்த எக்ஸ்போர்ட் ட்ராக்கிங்கில் இருக்குது. இங்கே கொடுத்துருக்க நோட் ட்ராக்ன்றது நார்மலாக டிஃபால்ட்டாக இருக்கிறது வெரி லூஸ் டெக்ஸ்ட் பார்த்தீங்களா உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைப்பில் நான் என்ன பண்ணுறேன் வெரி டைட் கொடுக்குறேன். இப்போ எப்படி டெக்ஸ்ட் ஒன்று உங்களுக்கு இடிக்கிட்டு இருக்குது இல்லையா, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து டெக்ஸ்டோட வந்து ஸ்பேசஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ட்ராக்கிங்கில் இருக்குது. நார்மலாக வேணும்னா நோ ட்ராக் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அஜாண்டல் ஸ்கேல்ன்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஹைட்டு வித்து ரெண்டுமே சேர்ந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்கள் நார்மலாக என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா டைப்பில் சைஸில் போயிட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு இங்கே இருக்குது. இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் இன்க்ரீஸ் பண்ண தேவையில்ல அண்ட் டெக்ஸ்ட்டை வந்து வித் வைஸ் மட்டும் நான் சைஸ் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னா நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இங்கேயே இருக்கும் பாருங்க, சரிங்களா. இந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு இங்கே டைப்பில் வந்து அஜாண்டல் ஸ்கேலு. ஸோ நான் நார்மலாக கிளிக் பண்ணிட்டு டைப் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு நார்மலாக சைஸ் ஆப்ஷன் மூலிமா இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன். 12 இருக்குது, நான் ஒரு 24 கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டு வித்து ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா. இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு 24 சைஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட்டு வித்து ரெண்டுமே சேர்ந்து இன்க்ரீஸ் ஆகல, வித் வைஸ் மட்டும் எனக்கு டெக்ஸ்ட் கொஞ்சம் வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ண விரும்புகிறேன் அப்படின்றப்ப நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அஜாண்டல் ஸ்கேல் ஆப்ஷன் தான் உங்களுக்கு இங்கே இருக்குது. அங்கே போய்ட்டு கொடுத்துக்கலாம், இங்கேயும் கொடுத்துக்கலாம். இப்போ நார்மல் இருக்குது, நான் ஒரு 130 கொடுக்குறேன். தெரியுதுங்களா. ஸோ வித் வைஸ் மட்டும் உங்களுக்கு டெக்ஸ்டோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கேரக்டர்ன்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் ஆப்ஷனில் இருக்கும். ஃபாண்ட் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறது, சைஸ் சேஞ்ச் பண்ணுறது, லீடிங், ஹாரிசான்டல் ஸ்கேல், கலர் சேஞ்ச் பண்ணுறது, டின்ட்ன்றது நீங்கள் என்ன கலர் கொடுக்குறீங்களோ அந்த கலர் டார்க்காக வேணுமா லைட்டாக வேணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து 100 இருந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ கலர் கொடுத்துருக்கீங்கன்னா 100 இருந்துச்சுன்னா டார்க் ப்ளூவில் வரும். இல்லை நீங்கள் ஒரு 50, 55 அந்த மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் ப்ளூ கலரோட கலர் லெவல் வந்து உங்களுக்கு கம்மியாக வரும். ஸோ இதான் டின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் போல்டு, இட்டாலிக் பார்த்தோம் இல்லையா, பொசிஷன், சூப்பர் ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட் இங்கே பார்த்தோம் இல்லையா அந்த எஸ் மாதிரி சிம்பிள் வந்தது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் உங்களுக்கு இங்கே இருக்குது. ஸோ இப்போ பார்த்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே இருக்கும். ஒவ்வொன்றா பண்ணுறத விட இதுக்கு ஓப்பன் பண்ணி நீங்கள் என்னென்ன ஆப்ஷன் வேணுமோ டெக்ஸ்ட் ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேராகிராஃப்ன்றது இப்போ இதுக்கு முன்னாடி கேரக்டரில் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வேர்டுக்கு மட்டும் நீங்கள் போல்ட் ஆக்கணும், குறிப்பிட்ட வேர்டை மட்டும் ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றணும். ஸோ என்ன சேஞ்சஸ் பண்ணுறதும் குறிப்பிட்ட வேர்டாக இருக்கட்டும், இல்லை குறிப்பிட்ட ஒரு 2 லெட்டர் கூட இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் பண்ணிக்கலாம். இந்த பேராகிராஃப்ன்ற ஆப்ஷன் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா கூட அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன பண்ணுறேன், இது ஒரே பேராகிராஃப் இல்லையா, இப்போ நான் இதை ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு இதை என்டர் கொடுத்து இன்னொரு பேராகிராஃப் ஆக்கிக்கிறேன், இன்னொரு என்டர் கொடுக்குறேன். நீங்கள் எங்கே வச்சு என்டர் கொடுக்குறீங்களோ உங்களுக்கு அங்கே அப்படியே உங்களுக்கு கீழே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு 3 பேராகிராஃபாக நான் மாற்றிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் இருக்கு இல்லையா அதை அப்படியே ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு டைப்பில் போயிட்டு பேராகிராஃப் கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இன்ச்சுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து தள்ளி வேணும், ரைட் சைடில் தள்ளி வேணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு வந்து இந்த பேராகிராஃபை ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேராகிராஃப் கட்டுரையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் கொஞ்சம் தள்ளி எழுதுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த பேராகிராஃப் ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் கொஞ்சம் எனக்கு தள்ளி வேணும்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் ஓகே கொடுக்குறேன். இப்போ இந்த பேராகிராஃபில் ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் கொஞ்சம் தள்ளி இருக்கீங்களா, இல்லை எனக்கு வேண்டாம் நான் மறுபடியும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும்னா மறுபடியும் போயிட்டு பேராகிராஃபில் போயிட்டு கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட்ன்றதை 0-ஆக மாற்றிடுங்க. மாற்றிட்டிங்கன்னா நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக எப்படி இருந்தது அதே மாதிரி வந்துடும். ஆஃப்டர்ன்றது என்னென்னா இந்த பேராகிராஃப்க்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும், அதேமாதிரி ஒரு இன்ச்சு கொடுக்குறேன், ஸ்பேஸ் வந்துருக்குங்களா. இல்லை அதே மாதிரி வேண்டாம் பிஃபோர் பேராகிராஃப் வந்து எனக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்றப்ப என்ன பண்ணலாம், பேராகிராஃபில் போயிட்டு இதை நான் 0 ஆக்கிக்கிறேன், பிஃபோர் வந்து 1 இன்ச் கொடுக்குறேன். கம்மி ஆயிடுச்சுங்களா. ஸோ இப்போ டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப்ன்றது உங்களுக்கு வந்து ஒரு பேராகிராஃப்க்கும் இன்னொரு பேராகிராஃப்க்கும் உள்ள இடைவெளியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு இங்கே பிஃபோர் ஆஃப்டர்னு இருக்குது. இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேராகிராஃப் வந்து ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் கொஞ்சம் தள்ளி போகணுமா, ரைட் சைடில் தள்ளி போகணுமா, அந்த பேராகிராஃபோட
லெஃப்ட் சைடில் தள்ளி போகணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். லெஃப்ட் சைடு ஃபுல்லாக தள்ளி போயிருக்குங்களா? ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு இங்கே இருக்குது. இது ஃபுல்லாக அலைன்மெண்ட் பண்ணுறது, லெஃப்ட் அலைன்மெண்ட், சென்டர் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட் சொல்லிட்டு அலைன்மெண்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் தான் இங்கே இருக்குது. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எந்த ஆப்ஷனும் வேண்டாம் தெரியாமல் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் 1ன்னு கொடுத்தீங்களா, அது எல்லாமே 0 கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக என்ன பொசிஷன் இருந்ததோ அந்த பொசிஷனுக்கு உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் கிளாஸ் பார்த்துக்குங்க. நம்ம இன்னைக்கு கிளாஸில் டைப்பில் ஃபாண்ட்லேருந்து பேராகிராஃப் வரைக்கும் பார்த்துருக்கோம். நல்லா பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம இன்டென்ஸ் டேப்லேருந்து பார்க்கலாம். இந்த ஆப்ஷன் கொஞ்சம் முக்கியமான ஆப்ஷன்ஸு, கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க வேண்டியது வரும். ஸோ ஆனால் இந்த ஆப்ஷன்லேருந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இன்றைக்கி எடுத்த கிளாஸ் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சர்வீஸை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சாலோ, என்னை மோட்டிவ் பண்ணணுன்னாலோ, என்னை அப்ரிஷியேட் பண்ணி தேங்க்ஸ் பண்ணணும்னு நினச்சாலோ, உங்கள் ஆதரவை வீடியோக்கு கீழே இருக்கிற தேங்க்ஸ்ன்ற ஐக்கான் மூலமா கிளிக் பண்ணி அதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் மூலமாக கூட நீங்கள் தெரிவிக்கலாம். இதன் மூலிமா நீங்கள் எனக்கு இந்த சர்வீஸை தொடர்ந்து நடத்த சப்போர்ட் பண்ணுற விதமாக இது எனக்கு இருக்கும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சாஃப்ட்வேர் மட்டும் இல்லை, இந்த சேனல் மூலிமா நான் சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு நிறைய ஹை வேல்யூபிள் சாஃப்ட்வேர்ஸ் கோர்சஸ்லாம் டீட்டெயிலாக சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய நெக்ஸ்ட் கிளாஸஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலிமா உங்களுக்கு தெரிய வரும். பார்த்து பயன்பெறுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.